எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கோ, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக பார்க்கவே இல்லை, செழிப்பாக பச்சை பசைலன்னு இருக்குது. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் அதிகமாக நடக்கிற இங்கே. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கிற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குளம் இருக்குது. அதாவது வந்து சின்ன பல்லவராயங்கட்டு குளம் இருக்குது. என்னது செய்தாலும் நமக்கு இதை போல் அங்கே பாருங்க, அங்கே இருந்து அவ்வளோ பேரும் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அங்கே அந்த குழாக்கிணறு அடிச்சதெல்லாம் இது நிறுத்தாங்க. அப்படி என்ன அதால நான் பார்த்தேன் இருந்த இடத்துலயே ஒரு நீங்கள் வந்து இருந்த இடத்துலயே சொல்லுவாங்க, பிறந்த இடத்த கூட கொண்ட மாதிரி நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே இயற்கையோடு இருக்கிறீங்க. சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து ஒரு செழிப்பாக இருக்கும். பார்க்க போனால் கண்ணு குளிர்ச்சியாக செழிப்பாக இருக்குது. தண்ணி எப்போ நிற்கும், பக்கத்தில் குளம் இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் அங்கால அக்கறையான் குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தண்ணி எப்பவும் வந்து கொண்டே இருக்கும். அதால் இங்கே வந்து இந்த வறட்சி என்று சொல்கிற இருக்காது. எப்பவுமே வந்து மழை பெய்யாட்டியும் தண்ணி வந்து கூடுதல் எப்பவும் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சின்ன பல்லவராயங்கட்டு குளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஐயா சொன்ன அந்த குளம் இதுதான் பாருங்க, போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதியோரம் பாருங்க, இந்த வாய்க்கால் வழியாக தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. இதுக்கு குடும்பங்கள் முந்தியெல்லாம் இங்கெல்லாம் இருந்தே இல்லை. ரெண்டு பூவும் செய்ய வலிக்கிட்ட அப்புறம் சில பேர் வீடு வாசல் கட்டி இருக்கலாம். அதால தான் இப்போ உடுக்க கொடுத்தவங்க அதுக்குள்ளே போட்டு இருப்போம். அதுக்குள்ளே போட்டு இந்த குளத்தால் தண்ணி வருது, வாய்க்காலில் வருது பாருங்க. உண்மையில் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் வந்து நாங்கள் இந்த பகுதியில் இஞ்சிற இந்த தண்ணி பகுதியெல்லாம் பார்க்க முடியும். உண்மையிலே பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இந்த தண்ணி தான் அப்படியே நேரம் அங்கே வயலுக்கெல்லாம் போகுது. அதால் தான் இந்த வயலெல்லாம் இப்போ மழை பெஞ்ச மாதிரி தண்ணி செழிப்பாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் விளாக்ஸ். இந்த வீடியோ நாங்கள் ஒரு அழகான செழிப்பான ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் முக்கொம்பம் பகுதியில் இருக்கிற சின்ன பல்லவராயங்கட்டு என்று சொல்கிற கிராமத்தில் நிற்கிறோம். இந்த முக்கொம்பம் பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சின்ன பல்லவராயங்கட்டு. இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கோ, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக பார்க்கவே இல்லை, செழிப்பாக பச்சை பசைலன்னு இருக்குது. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் அதிகமாக நடக்கிற இங்கே. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கிற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குளம் இருக்குது. அதாவது வந்து சின்ன பல்லவராயங்கட்டு குளம் இருக்குது. இங்கே இருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அக்கராயங்குளம் இருக்குது. அதால் பார்க்க போனால் இந்த பகுதியில் வந்து எப்போயுமே வந்து தண்ணிக்கு பஞ்சம் பெறாது, எப்போவுமே வந்து செழிப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கிராமத்திற்காக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அழகான இயற்கையான கிராமத்தை சுற்றி பார்த்து இங்கே இருக்கிற மக்களையும் சந்தித்து இந்த கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பாருங்க உறவுகளே. இது வரைக்கும் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி வாங்க, இப்போ சின்ன பல்லவராயங்கட்டு கிராமத்தை சுற்றி பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? எனக்கு செல்லரத்னம். செல்லரத்னம். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? சின்ன பல்லவராயங்கட்டு. முக்கொம்பன் சின்ன பல்லவராயன். முக்கொம்பனுக்கு என்ன முக்கொம்பன் சின்ன பல்லவராயங்கட்டு. என்ன சொன்னா வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கு தான் உங்க இடத்துக்கு முதல் முறை வந்திருக்கிறோம். பார்க்கறதுல அழகா இருக்கு, எப்பவுமே செழிப்பா இருக்கிற இடமா இருக்கு உங்களோட கிராமம். என்ன அப்போ நாங்கள் அதான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் ஏன்னா அதான் உங்கள்ட போடும். என்ன ஃபுல்லாக வயல் உங்கூட ஆனோம். இந்த ரெண்டும் இது ரெண்டும் உங்கூட. எத்தனை அளவு எத்தனை? ஒன்றரை ஏக்கர். இப்போ என்ன அந்த வர இங்கே மழையில் இல்லாட்டியும் தண்ணி கூட நிற்குது. தண்ணி குளத்தில் எந்த குளம்? குளம் இது இது இங்கே அது உங்களுக்கு வந்து இப்போ மெயினாக தண்ணி வந்து எங்கேருந்து வேறு கிராமம்?
மெயின் அக்கறையா அக்கறை என்ன அக்கராங்குளத்துலேருந்து வருது என்ன இப்போ நீங்கள் என்ன சின்னலேருந்து விவசாயம் தான் இதே தொழிலாம் தொழிலான் இதில் 82ஆம் ஆண்டு இதில் வந்து கூடிய 82ஆம் ஆண்டு அதுக்கு முதல் அங்கே நல்லூரில் இருந்துட்டான் அந்த மெயினால் வந்து அப்படி திரும்பி அது அவளம்தான் அப்படியா 82 நீங்கள் ஆரம்பி இங்கே வந்து நீங்கள் இருக்கே அப்படி இதெல்லாம் வேண்டிட்டீங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க காடா அப்போ விட்டாச்சு அப்போ நீங்கள் வேண்டீங்க அப்போ வந்ததுலேருந்து நீங்கள் இங்கே விவசாயம் ஆரம்பிச்சிட்டீங்க ஏதோ முந்தி நல்ல தோட்டங்கள் இதுகள் எல்லாம் செய்ததில்லை இப்போ எல்லாம் அதுக்கு பிறகு வயலாகியாச்சு ஆரம்ப காலம் நாங்கள் வந்த காலத்தில் தோட்டம் பிளாக் அண்டு கத்திரி அது இது வச்சால் சும்மா நல்ல மாட்டாங்க புறா பேருந்து குளத்தை அரசாங்கம் கட்ட தவங்கினா பிறகு தான் திருப்பவும் காலப்பவும் ஆக்கி விட்டோம். உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து இப்போ வயலெல்லாம் வந்து 2 போகம் செய்யலாமா? 2 போகம் செய்யலாம். இந்த முறை இது நாங்கள் செய்யாத காரணம் என்னென்றால் குளம் வேலை செய்ய வேண்டும். இது கல்லெல்லாம் அடிக்காச்சு, ஜாலியம் அடிக்கிட்டாங்க, வேலையில் முடிங்குது. அப்போ இது அதாவது வந்து இன்னொரு உங்களுக்கு தண்ணி வேற இல்லை. இந்த முறை வேலை முடிஞ்சது, இனி தண்ணி மாதிரி வரும், மழை பெய்ய தண்ணி வரும். அப்படியா? வந்தால் பேருந்து முடிவாடும். நாங்கள் வந்து இப்போ பார்த்துக்கொண்டா வந்தோம். நாங்கள் என்ன சொன்னால் வந்தியா இடையில வரும்பொழுது எல்லாம் காய்ஞ்ச இடமா இருந்தது. இங்க உள்ளுக்கு இறங்கி வர பார்த்தா நல்லா செழிப்பா இருக்குது. அப்ப நாங்க யோசிச்சு நாங்கள் என்னடா இந்த பகுதி மட்டும் மழை இல்லாட்டியும் செழிப்பா இருக்கும்னு சொல்லி இந்த குளங்களெல்லாம் செழிப்பா இருக்கு. அப்ப 2 போகவும் இங்க செய்யறது. இங்க வந்தியா இப்ப என்ன வகை நெல்லி நாங்க கூட செய்யறது இந்த பகுதியில? இங்க வந்து கூடிய பங்கு இந்த இது என்ன இந்த வெள்ளை, அந்த வெள்ளை நெல் உண்டு. மற்றது இந்த ஈக்கு நெல், கோரா அதுதான் கூடியவங்க விதைக்கிறாங்க. மற்ற அந்த அடக்கரையும் விதைக்கிறாங்க. அடக்கரை நெல் தரமாக இப்போ நாங்கள் வந்து சின்ன பல்லவராயங்கட்டு குளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஐயா சொன்ன அந்த குளம் இதுதான் பாருங்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதியோரம் பாருங்க இந்த வாய்க்கால் வழியாக தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த குளத்துலேருந்து தண்ணி வார வழியாக தான் இந்த இடம் வந்து செழிப்பாக இருக்குது பாருங்க. மழை குறைவாக இருந்தும் கூட இந்த இடத்துல நல்ல செழிப்பாக இருக்கிற காரணம் இந்த குளம் தான். சரி, நாங்கள் குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் பார்ப்போம் இருக்கா. பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதுதான் சின்ன பல்லவராயங்கட்டு குளம். இந்த ஒரு பெரிய குளத்தாலான் இந்த பகுதிக்கு தண்ணி எல்லாம் போகுது. அதெல்லாம் செழிப்பா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சின்ன பல்லவராயங்கட்டு குளக்கட்டில் நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுறோம் பாருங்க. இந்த பகுதியில் பார்க்க போனால் குளம் தண்ணி நிற்கிது. அப்படியே இந்த பகுதியை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க. அப்படியே பச்சை பசைலன்ட்டு அப்படியே எங்கள் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே நல்லா அழகாக இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பாருங்க. இந்த இடத்துல பாருங்க இந்த தண்ணி ஓடுது, வாய்க்கால் வழியாக தண்ணி ஓடுது பாருங்க. சூம் பண்ணி காட்டம் பாருங்க. வாய்க்கால் வழியாக தண்ணி ஓடுது. இந்த குளத்தால் தண்ணி இப்படி தான் நேராக போகுது பாருங்க. அப்ப இதுக்குள்ள உங்களோட சின்ன பிள்ளைராண்ட குளம்னு சொன்னா இந்த பகுதிக்குள்ள வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இதுக்கு குடும்பங்கள் முந்தியெல்லாம் இங்கெல்லாம் இருந்த எல்லாரும். அப்போ இந்த 2 போகும் செய்ய வழிகிட்ட அப்புறம் சில பேர் வீடு வாசல் கட்டி இருக்கலாம். அதால தான் இப்போ உடுக்க கொடுத்தவங்க குடியிருப்பு மாதிரி அதுக்குள்ள போட்டு குடியிருப்பு பிள்ளை அங்கே போடுது. அங்கே போட்டு அப்போ இதுக்கு இங்கே பிள்ளை வந்து இதெல்லாம் வயல்வெளி. அவை எந்த காணி இதுக்கு இருக்கிறாங்க காணியெல்லாம் எல்லாம் வயலாக்கிட்டேன். நான் இருந்ததில் ஒரே இதுதான். இதுலயே தான் நான் விழிக்கிறேன். என்ன காரணம்? என்னது செய்தாலும் நமக்கு இதை போல் அங்கே பாருங்க, அங்கே இருந்து அவ்வளோ பேரும் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அங்கே அந்த
குழாக்கிணறு அடிக்கிறதெல்லாம் இருநீர் தான். அப்படி என்ன? அதால நான் பார்த்தேன் இருந்த இடத்துலயே ஒரு நீங்கள் வந்து இருந்த இடத்துலயே சொல்லுவாங்க பிறந்த இடத்த விட கொண்ட மாதிரி நீங்க இருந்த இடத்துல அப்படியே இயற்கையோட இருக்கிறீங்க. இருந்த இடத்துலயே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து வீடு கட்டி இருக்கு நல்லா இருக்கும். ஆனா இது வந்து இயற்கையா இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் அது அப்படியே இருக்கு. அது காணிகள் புள்ளிகளுக்கு ரெண்டும் கொடுத்தாச்சா வேண்ட ஒரு ஆழ்ந்த காணிக்கு தான். எனக்கு என்ன காலம் போட்டுது. இப்ப எத்தனை குடும்பங்கள் இந்த பகுதிக்கு இருக்கும்? இதுக்கு ஒரு 50 குடும்பம். 50 குடும்பம் இருக்கும். என்ன 50 குடும்பம் வந்து இங்க விவசாயம் செய்யறாங்க, அங்கால வீடு கட்டி வீடு கட்டி இருக்கு. தரைகள் எல்லாம் முந்தின மாதிரி இல்லை. தரைகள் எல்லாம் இப்ப அவங்க தண்ணி கொடுக்க துவங்கின உடனே வேற பயிர் செய்யலாம். அது ஏன் இந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த தரையவாசிகள் சிலது இருக்கு. கழிப்பற மணத்தரை என்று இருக்கு. ஆனா அந்த ரோட்டுக்கு அங்கால வந்து கொஞ்சம் நெல் கூட வருது. அது ரெண்டாவது கொஞ்சம் இது களியும் மணலையும் இது சேர்ந்த இடம். இது கொஞ்சம் மணற்கண்டம். இப்ப பொதுவா வந்து மற்ற இடங்களை பார்க்க போனால் மழை பெஞ்சாதான் தண்ணி இப்படி நிற்கும். உங்களுக்கு மழை பெய்யாம குளம் இருக்கிற அப்படியே தண்ணி நிற்குது. என்ன இதுதான் இந்த முறை நாங்கள் இந்த குளத்துக்கு இப்போ இருக்க பெய்ய மழையாலாம் தண்ணி வந்தேன். அந்த வழியாக தான் அந்த தண்ணியை இப்போ திறந்து விட்டுது. இப்போ அக்கராங்குளம் சொல்றது இங்கே அந்த கூட தூரத்தை இருக்கு. அதுக்காக இங்கே அக்கராங்குளம் இப்படி கந்தபுரத்துக்கு அங்கால எத்தனை கிலோமீட்டர் பேர் நினைக்கிறீங்க? ஒரு 15 மைல். இந்த பகுதியில் வந்து என்னென்ன பகுதி இருக்கு? முக்கமாக கடத்தாங்களா என்னென்ன? முக்கொம்பனுக்கு இஞ்சால கந்தபுரம். அங்கால இதுக்கு உங்கால நடுவே குடி இருக்கு. மன்னார் ரோட்டு போறது என்ன எட்டன் குமாரன் தாள் நேரடம்பன் செக்கால எல்லாம் குடியவங்கால இருக்கு. அப்படியா? குளங்கால இருக்கு. குடிய நல்ல அங்கத்தே மண் வந்து வேற. அங்க வந்து எல்லா பயிரும் நல்ல தரமா வரும். அது வந்து இந்த செம்பாட்டு மண் மாதிரி ஒரு உயர்மத்தன்மை. அப்படியா? அங்க வந்து வெள்ளாணி செய்கிறேன். அங்க உள்ள ஆக்களுக்கு தான் உங்கால காணிகள் கிடக்கு இருக்கு. இப்ப இஞ்சால இருக்கிற காணிகள் இங்க இருக்கிற ஆக்கள் வந்து வேண்டி வச்சு போட்டு வேற இடத்துல விருப்பம் போய் என்ன சில பேர் வண்டி காணிகளை வண்டி கொண்டு சில பேர் அப்படி அப்படி இருக்கு. அப்படி அந்த வயல்வெளிக்கு மத்தியில பார்த்தோம்னு சொன்னா பாருங்க ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்கு இந்த இடத்துல. இந்த கோயிலை பாருங்க, ஒரு சின்ன கோயில் இருக்குது. என்ன கோயில்னு சரியா தெரியல. கிராமத்து முறையில் பாருங்க இந்த கோயில் கட்டி இருக்கிறதா வந்து இப்போ தென் ஓலைகள், அதை விட இந்த மரங்கள், அதை விட சுத்த வர இந்த வேலிகளை பார்த்தோம்னு சொன்னால் தென்னோலை தான் பயன்படுத்தியிருக்குது. பின்னுக்கு பார்த்தா பெரிய மரம் ஒன்று இருக்குது. இது என்ன மரம்ன்றது எனக்கு சரியாக தெரியலை. பெரிய மரம் என்ன மரம்னு தெரியலை. ஐயாவுடைய வீட்டு வளவு அங்கே இருக்குது. நாங்கள் அப்படியே இங்கே நிற்கிறோம். அதாவது வந்து இந்த வயல்வெளிக்கு வந்து நிற்கிறோம். சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து ஒரு செழிப்பாக இருக்கும். பார்க்க போனால் கண்ணு குளிர்ச்சியாக செழிப்பாக இருக்குது. தண்ணி எப்போ நிற்கும். பக்கத்தில் குளம் இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் அங்கால அக்கரையாங்குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தண்ணி எப்பவும் வந்து கொண்டே இருக்கும். அதால் இங்கால வந்து இந்த வறட்சி என்று சொல்கிற இருக்காது. எப்பவுமே வந்து மழை பெய்யாட்டியும் தண்ணி வந்து கூடுதஞ்ச எப்போ இருக்கும். இதை பார்க்க உங்களுக்கு தெரியும். அதாவது பாருங்கோ இந்த வயல்வெளிக்குள்ள எல்லாம் பாருங்க தண்ணி எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி. ஐயாவுடைய அந்த வீட்டுக்கு பின்புறம் அப்படியே நான் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க ஐயாவுடைய வயல்வெளி இருக்குது. அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நீட்டுக்கு அப்படியே வயல்வெளியான் இருக்குது. அந்த வயல்வெளிக்கு நிற்க நல்ல வரையாக தான் இருக்குது. அதை விட உங்களோட வீட்டை நாங்கள் வந்து நிற்க வந்து குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் நிறைய தென்னை மரங்கள் வச்சுருக்கீங்க. என்ன இப்போ இது வந்து என்ன நீங்கள் இங்கே வந்து நீங்களும் வச்சது? நீங்களும் வச்சது. எத்தனை என்ன நிற்குது? நிற்குது எல்லாமே நீங்களும் வச்சது என்ன? இந்த இடத்துல பாருங்க ஐயாவுடைய வீட்டை கோழி கூடு இருக்குது. பாருங்க கோழி கூடு என்ன மாதிரி செஞ்சுருக்குன்னு சொல்லி. அதாவது பனை மட்டையில் செஞ்சுருக்குது. எந்த ஒரு செலவுமே இல்லை. தகரங்கள் கம்பி அந்த செலவு ஒன்றும் இல்லாமல் பனை மட்டையில் செஞ்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய அந்த வீட்டு வேலியை பார்த்தோம்னு சொன்னால் தென்னோலை முழுக்க தென்னோலாம் ஐயா அந்த வீட்டு வளவு வேலி உள்ளா கட்டியிருக்கு பாருங்க.
இருந்தாங்க பிறகு இந்த கலவரத்தோட நடவடிக்கை அந்த மாதிரி அப்போ எந்த வீடு வீடு இருந்தோ அப்போ இல்லை இல்லை அப்போ இதுதான் ஒரு வீடுகள் இந்த வீடு இந்த வீடா நீங்கள் முந்தி இருந்த வீடு இதுதான் முதல்ல ஆரம்பத்தில் முதல்ல இருந்தது என்ன எத்தனை மாட்டேன் நீங்கள் வந்து குடியேறணும் அப்புறம் அது வந்து திட்டம் இது வந்து திட்டத்தால வந்தது இதோட திட்டம் வந்தது 5.5 லட்சம் 5.5 லட்சம் அந்த நேரம் பரவாயில்ல என்ன எவ்வளோ மொத்தம் முடிஞ்ச கட்டுறது அது கூட முடிஞ்சது காசு இல்லாதாலான்னு புரிய விட்டு நம்ம தலைவலி எங்க செய்யுது இது ஆடம் கூடயோ எத்தனை ஒரு ஆடம் அன்னைக்கோ இப்போ இங்கே வந்துச்சா அப்படி பார்க்கணும்னா ஃபுல்லாக அப்படியே வயல் என்ன கூட இது நடுவே உங்களோட நொட்டு உடம்புக்கு வயலாம் வயலாம் இதுல வந்து நாங்கள் வேலையை பார்த்து நாங்கள் இந்த நிறைய ஆமை இருந்த இடம் விட்டுருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் அது இந்த இப்போ எவ்வளோ காலம் விட்டு அவங்க இப்போ போய் ஒரு 3 மாதம் 3 மாதம் அது வரை இருந்தவங்க இங்கே இல்லை பெரிய பெரிய கேம்பு என்ன இப்போ தான் விட்டுருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்க்க அந்த கிராமத்தை பார்க்க நல்லா இருக்கு ஒரு செழிப்பா இருக்குது அதான் நாங்கள் வந்து சமைச்சு காய்ச்சி நாங்கள் கிராமம் செழிப்பா இருக்குது அதோட நீங்கள் இருக்கிற அந்த வீடு வளவெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது மரங்கள் நிறைய நிற்குது நல்லா இருக்குது சந்திச்ச சந்தோஷம் நாங்கள் தொடர்ச்சி அப்படி அவங்க பயணம் செய்ய போகிறோம் திரும்பவும் நாங்கள் நேர்மையாக சந்திப்போம் இந்த வேலை நேரத்தில் நிறைய விஷயம் சொல்லிக்கிறீங்க நன்றியா பாருங்க இந்த இடத்துல இந்த குளத்தால் தண்ணி வருது வயக்கால வருது பாருங்க உண்மையில் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் வந்து நாங்கள் இந்த பகுதியில் இஞ்சிற இந்த தண்ணி பகுதியெல்லாம் பார்க்க முடியும் உண்மையிலே பார்க்க நல்லா அழகாக இருக்குது இந்த தண்ணி தான் அப்படியே நேரம் அங்கே வயலுக்கெல்லாம் போகுது அதால் தான் இந்த வேலையெல்லாம் இப்போ மழை பெஞ்ச மாதிரி தண்ணி செழிப்பாக இருக்குது உண்மையிலே பொதுவாக பார்க்க போனால் முக்கொம்பம் பகுதி ஒன்று சொல்கிறது இப்படி தான் பெரிய பெரிய காடுகள் இருக்குது பூனாரி பகுதி கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற அந்த கிராம பகுதிகளில் அந்த வயல் விதைச்செல்லாம் தலைக்க தொடங்கின பிறகு அந்த பகுதியில் இருக்கிற அந்த மாட்டுப்பாட்டிகளை இப்படிப்பட்ட இடங்கள்லாம் கொண்டு வந்து மேய்க்கிறது வளமை இதுக்கு முதல்ல நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம இப்படிப்பட்ட காட்டு பகுதி தான் கொண்டு போயிடும் அதான் பாருங்க நிறைய மாடுகள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் இங்கே 2 பார்க்க தெரியுது கிட்ட போய் பார்த்தா நிறைய மாடுகள் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பகுதி மாடுகளாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும் இந்த பகுதியில் மாடுகள் இருக்கும் அதை விட வெளியிடங்கள் குறிப்பாக பூனேரியா அண்டிய பகுதியில் இருக்கிற அந்த கிராமங்களில் இப்படி வயலெல்லாம் வந்து தலைக்க தொடங்கின பிறகு இந்த காலப்பகுதிகளில் இப்படி இடங்களை தான் கொண்டு வந்து மாடுகளை மேய்க்கிறது வளமை சின்ன ஒரு கவலை தான் இந்த மாட்டுப்பட்டியை நாங்கள் போய் வீடியோ எடுக்க முடியலை நிச்சயமாக நாங்கள் இனி வருங்காலங்களில் புறவும் பார்க்கலாம் சரி உறவுகளே இந்த சின்ன பல்லவராயங்கட்டு கிராமத்தின் வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காமல் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறலாம் உங்கள் எஸ்பி சீலம் நன்றி வணக்கம் உறவுகளே